மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புமா பழைய குற்றாலம்? தென்காசி மாவட்டத்தில் தென்னகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் அமைந்துள்ளது. இயற்கை எழில் சூழ்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் நேரங்களில் குளிப்பதற்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதுண்டு. குற்றால மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புளியருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் தற்போது குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. குற்றால மெயினருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவி பகுதிகள் சேதமடைந்தது. சீரமைப்பு பணிகள் முடிந்து ஒரு வாரத்திற்கு பின் குற்றால மெயினருவி, ஐந்தருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்ந்தது. பராமரிப்பு பணிகள் செய்வது யார் என்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறைக்கு இடையே பிரச்சினை நிலவி வந்த நிலையில் கடைசியில் வனத்துறை பராமரிப்பு பணியை தொடங்கினர். பராமரிப்பு பணிகள் முழுமையாக முடிவு பெறாத சூழ்நிலையில் விடுமுறை தினங்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 17 நாட்களுக்கு பின்பு பழைய குற்றாலத்தில் வனத்துறையினரால் அனுமதி அளிக்கப்பட்டது. வெள்ளத்தின் போது சேதமடைந்த சாலைகளை மணல்களை கொண்டு நிரப்பி தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ளது. பல நாட்களுக்கு பின் பழைய குற்றாலத்தில் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓய்வெடுக்கும் பகுதிகளிலும் கதவு இல்லாத உடைமாற்றும் இடங்களிலும் உடைமாற்றும் சூழல் நிலவி வருகிறது. குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் உடைமாற்றும் இடங்கள் மற்றும் கழிவறைகள் சேதமடைந்து இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி.